நான் வீட்டின் வெளியே, ஆனால் அதே சமயம் வீட்டு வளாகத்திற்குள் இருந்தபடி முன்புற நிலத்தை நோக்கியவாறு ஏதோ ஒரு வேலையைச் செய்து கொண்டிருந்தேன். அங்கே நின்று கொண்டிருந்தபோது எனக்கு ஒரு திறந்தவெளி தரிசனம் கிடைத்தது. அபிகயிலின் இரண்டாவது மருமகன் வீட்டின் முன்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டியில் கிடத்தப்பட்டிருப்பதை பார்த்தேன். அவரது சடலத்தை பார்த்தபோது எனக்கு தெரியாமலே அவர் எப்போது இறந்தார்? அவரது உடல் ஏன் இங்கே முன்புறத்தில் இருக்கிறது? அது ஆம்பூரில் உள்ள அவரது வீட்டில் இருக்க வேண்டாமா என்று நான் யோசித்தேன். நான் எனக்குள் பேசிக்கொண்டிருந்தபோது என் அருகில் இயேசுவின் கை தோன்றி அந்த இறந்த உடலைச் சுட்டிக்காட்டியதைக் கண்டேன். அவர் என்னிடம் 2 முறை, அந்த உடலை பார்க்கிறாயா, அந்த உடலை பார்க்கிறாயா என்று கேட்டார். நான் பதிலளிக்கவில்லை. நான் மௌனமாக இருந்தேன். பிறகு அவர், அவனுக்கு உயிர் இருக்கும் வரை அவன் முன்னணிக்காக கடுமையாக போராடுவான் என்று கூறினார். அதன்பின் அந்த தரிசனம் மறைந்து போனது. அந்த தரிசனத்தின் அர்த்தம் இதோ, சுந்தர்ராஜன் என்ற இந்த மனிதர் உயிரோடு இருக்கும் வரை அந்த முன்பகுதி நிலத்திற்காக தொடர்ந்து மிக கடுமையாக போராடுவார் என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். இயேசு அந்த பிணத்தைச் சுட்டிக்காட்டி, அந்த உடலை பார்க்கிறாயா என்று இருமுறை கேட்டபோது அவர் ஒரு சாதாரண மனிதர் என்பதையும் ஒரு நாள் பூமியில் அவரது வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்பதையும் எனக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அவனுக்கு உயிர் இருக்கும் வரை அவன் அந்த முன்னணிக்காக கடுமையாக போராடுவான் என்று ஆண்டவர் கூறினார். அதன் செய்தி இதுதான். அவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த முன்னணிக்காக உறுதியாக போராடுவான். தன் வாழ்நாள் முழுவதும் அவன் போராடுவான். அந்த முன்னணிக்கான போராட்டத்தை கைவிடமாட்டான். சுந்தர்ராஜனை பொறுத்தவரை அபிகாயிலின் முன்புற நிலம் அவருக்குச் சொந்தமான நிரந்தரமான சொத்தாகும். இருப்பினும் இவ்வுலகச் சொத்துக்கள் தற்காலிகமானவை என்று வேதாகமம் போதிக்கிறது. ஏனெனில் ஒரு நாள் ஒவ்வொரு மனிதரும் இவ்வுலகை விட்டுச் செல்லும்போது தங்கள் சொத்துக்களை தங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது. யோபு, என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாகவே வந்தேன், நிர்வாணியாகவே திரும்பிச் செல்வேன் என்று கூறினார். நாம் இந்த உலகத்திற்கு எதையும் கொண்டு வருவதில்லை. இதிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லவும் முடியாது. மரணத்திற்கு பிறகு தனக்கு என்ன காத்திருக்கிறது என்பது பற்றி பேராசை கொண்ட அரசனுக்கு எந்த துப்பும் தெரியாது. சாத்தான் அவனது மனதை குருடாக்கிவிட்டான். நிலத்தின் மீதான வெறியாலும் செல்வத்தின் மீதான அடங்காத தாகத்தாலும் அவனது சிந்தனைகளை ஆக்கிரமித்துவிட்டான். அவனுக்கு பணத்தின் மீது தீராத தாகம் உள்ளது. எவ்வளவு செல்வத்தைச் சேர்த்தாலும் அவனுக்கு திருப்தியே ஏற்படுவதில்லை. அவர் தன் பிள்ளைகளுக்காக தற்காலிகமான உடைமைகளைச் சேர்த்து வைக்க விரும்புகிறார். ஆனால் பரலோகத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார். குடும்ப தலைவராக இருந்து கொண்டு அவர் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நரக அக்கினிக்கு நேராக வழிநடத்திச் செல்வதும் அதை அவர்கள் உணராமலே இருப்பதும் வருத்தமளிக்கிறது. அவர்களின் ஆத்துமாக்கள் பெரும் ஆபத்தில் உள்ளன. ஆனாலும் அவர்கள் அதை அறியாமலேயே இருக்கிறார்கள். அவரும் அவர் மனைவியும் சாத்தானின் பிடியில் சிக்கியுள்ளனர். ஆனாலும் அவர்கள் அதை உணர்வதில்லை. அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்து ஏளனம் செய்கிறார்கள். தீர்க்கதரிசனத்தை இகழ்ந்து கேலி செய்கிறார்கள். அவர்கள் சதித்திட்டங்கள் தீட்டுவதிலும் சூழ்ச்சிகள் செய்வதிலும் வலைகளை விரிப்பதிலுமே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இவ்வுலகச் சொத்துக்களின் மீதே தங்கள் கவனத்தைச் செலுத்துகிறார்கள். பரலோகமும் தங்கள் ஆத்துமாக்களின் இரட்சிப்பும் அவர்களின் சிந்தனையில் துளியும் இல்லை. அவன் அந்த குடும்பத்தின் தலைமை கழுதைப்புலி. வருந்தத்தக்க வகையில் அவனது பிள்ளைகளும் அவனையே பின்பற்றி தாங்களும் இளைய கழுதைப்புலிகளாக மாறி வருகின்றனர். அவன் ஒரு கழுதைப்புலிகளின் தலைமுறையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான். பேராசை, தந்திரம் மற்றும் சந்தர்ப்பவாத குணம் கொண்ட, சுயநலத்திற்காக எப்போதும் மற்றவர்களை வேட்டையாடத் துடிக்கும் ஒரு நபரை உருவகப்படுத்த கழுதைப்புலி ஹைனு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் பலவீனமான மற்றும் உதவியற்ற மற்றவர்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.
கடவுளின் பார்வையில் சரியானதைச் செய்வதை விட அவர்கள் தங்கள் சொந்த ஆதாயத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சூழ்நிலைகளைச் சுரண்டுகிறார்கள், மக்களை கையாளுகிறார்கள், நேர்மைக்கும் நியாயத்திற்கும் சிறிதும் மதிப்பளிக்காமல் மனசாட்சியின்றி செல்வத்தையும் ஆதாயத்தையும் தேடுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் நலனை பற்றி கவலைப்படுவதில்லை. தங்கள் சொந்த நலன்கள் பாதுகாக்கப்படும் வரை யார் பொருளாதார ரீதியாகச் சிரமப்படுகிறார்கள் என்பது பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இவர்கள் பேராசை, வஞ்சனை, சுயநலம் மற்றும் தீமை ஆகியவற்றில் வாழும் பிசாசின் பிள்ளைகள். இவர்கள் மற்றவர்கள் மீது எந்தவிதமான கருணையோ அல்லது உண்மை, நீதி மற்றும் தங்களைச் சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்வு ஆகியவற்றின் மீது எந்தவிதமான மரியாதையோ காட்டுவதில்லை. கடவுள் அவனது ஆன்மாவையும் அவனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களையும் காப்பாற்றி நித்திய நியாயத்தீர்ப்பைச் சந்திப்பதற்கு முன்னதாக அவர்களை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்துவாராக.